அனைவருக்கும் காலை வணக்கம். நேற்று ரிசல்ட் என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து 772. ஸோ நம்மளுக்கு நேற்று என்ன மாதிரி கணிப்புகள் எடுத்திருந்தோம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, ஏ போர்டில் 3, பி போர்டில் 9, சி போர்டில் 2 அப்படிங்கிற மாதிரி எடுத்திருந்தோம். நம்மளுக்கு சி போர்டில் 2 அப்படிங்கிறது நம்மளுக்கு டைரெக்டாகவே பாஸ் ஆகிருக்கு. ஸோ இதுதான் நம்ம நேற்று கொடுத்த கணிப்பு. நேற்று கொடுத்த கணிப்புக்கு நம்மளுக்கு சி போர்டில் 2 அப்படிங்கிறது கிடச்சிருக்கு. இன்றைக்கி எப்படி கெஸ்ஸிங்கில் இருக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணுவீங்க. அப்போ தான் நம்ம சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து வீடியோவும் உங்களுக்கு சரியான நேரத்தில் வந்து சேரும். மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், ஓகேங்களா? இன்றைக்குரிய கெஸ்ஸிங் எப்படி இருக்குது பார்ப்போம். சரி நண்பர்களே, இப்போ வந்து நம்ம இந்த சார்ட்டு படி நம்மளுக்கு ஸ்வர்ண கேரளம் அதாவது இன்றைக்குரிய ஸ்வர்ண கேரளத்தில் எப்படி நம்மளுக்கு கணிப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். இதில் மெயினாக பார்த்திங்கன்னா 8669, 8க்கு 6, 6க்கு 9 அப்படிங்கும்போது 669 அப்படிங்கும்போது 9க்கு 2 அப்படிங்கிற மாதிரி டைரெக்டாக நம்மளுக்கு தெரியுது. ஸோ இதில் பார்த்திங்கன்னா 9க்கு 2. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஏ போர்டை பொறுத்தவரைக்கும் 9607, 9க்கு 6, 6க்கு 0, 0க்கு 7 அப்படிங்கும்போது 7க்கு நம்மளுக்கு வந்து 1 அப்படிங்கிற மாதிரி முடியும். அப்படிங்கும்போது டி போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து 2 அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஏ போர்டில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து 1 அப்படிங்கிற மாதிரி கணக்கில் வருது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து 3167 அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ 3க்கு 1, 1க்கு 6, 6க்கு 7 அப்படிங்கும்போது நம்மளுக்கு வந்து பி போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 2 அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஸோ 1672 அப்படிங்கிற மாதிரி ஒரு கணிப்பில் வருது. ஸோ ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து 1. சி போர்டில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். இதில் பார்த்திங்கன்னா 0272 எப்போவுமே நார்மலாக 2 7 வந்தால் திருப்பி 2 அப்படிங்கிறது வந்துடுது. இது போன மாத சாட்டாக இருந்தாலும் சரி, இந்த மாத சாட்டாக இருந்தாலும் சரி, போன மாதம் சாட்டாக இருந்தாலும் சரி, இந்த மாதம் சாட்டாக இருந்தாலும் சரி, 272 அப்படிங்கும்போது நம்மளுக்கு வந்து 2க்கு 5 அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு பார்த்திங்கன்னா 272 அதே மாதிரி 2க்கு 5 அப்படிங்கிற மாதிரி வரலாம். ஸோ இதிலேருந்து நம்ம எடுக்கக்கூடிய எண்கள் என்ன அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த சார்ட்டு படி 1, 2, 5 அப்படிங்கிறது வரணும், ஓகேங்களா? சரி, இப்போ காமனாகவே நம்மளுக்கு வந்து இந்த 7, 7, 2 அப்படிங்கும்போது இதுக்கு பவர்னால் என்ன மாதிரி வரும் அப்படிங்கிறத பார்த்தா 7க்கு 2 பவர், அதே மாதிரி 7க்கு 0 பவர், அதே மாதிரி 2க்கு வந்து 5 பவர். ஸோ நம்மளுக்கு வந்து காமனாக பவரில் பார்த்தா 205 அப்படிங்கிறது வருது, ஓகேங்களா? ஸோ இதுக்கு அடுத்தபடியாக நம்ம பார்க்குறோம் அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து நம்ம ஏற்கனவே வந்து 125 அப்படிங்கிறது எடுத்திருந்தோம். அதே மாதிரி பவரில் அப்படிங்கிறப்பது 7க்கு 2, 7க்கு 0, 2க்கு வந்து 5. ஸோ 125, 205 அப்படிங்கிறது நம்மளுக்கு 2 செட்டு நம்ம இதிலேருந்து பார்க்குறோம், ஓகேங்களா? சரி, இப்போ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேறு 772 அப்படி சொல்லிட்டு இந்த சார்ட்டில் எங்கேயாச்சும் இருக்கா, இந்த ஒரு 6 நாட்களுக்குள்ளே எங்கேயாச்சும் இருக்கா அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சொல்ல போனால் இந்த இடத்துல 72 அப்படிங்கிறது இங்கே இருக்குது. 72க்கு 33, அதே மாதிரி 72க்கு 05. நம்ம ஏற்கனவே வந்து 205 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கணிப்பு எடுத்துருக்கோம். இந்த இடத்துல 72க்கு வந்து நம்மளுக்கு 05 அப்படிங்கிறது டைரெக்டாகவே வந்திருக்கு, ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு வந்து 72 அப்படிங்கிறதுக்கு நம்மளுக்கு 05 அப்படிங்கிறது ஏற்கனவே நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஸோ அதில் வந்து நம்ம 205 அப்படிங்கிறது ஏற்கனவே நம்ம எடுத்துருந்தோம், ஓகேங்களா? இப்போ இந்த 1ஆம் தேதியிலேருந்து இந்த வந்து 6 இந்த நாட்களுக்குள்ளே நம்மளுக்கு வந்து இது இப்படி தான் வந்திருக்கு. காமனாக நம்ம பவரில் சொல்லிட்டோம். பவரில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து 7க்கு 1, 7க்கு 2, 2க்கு 5, இது 205 அப்படிங்கிறது நம்ம ஓரளவுக்கு நம்ம கம்பேரிசனாகவே வருது, ஓகேங்களா? சரி, இப்போ இந்த ஸ்வர்ண கேரளம் 26 அப்படிங்கும்போது நம்மளுக்கு பாஸ்ட் ரிசல்ட் என்ன அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா
நம்மளுக்கு கடைசியாக பார்த்தீங்கன்னா இந்த சொர்ண கேரட்டில் வந்து 867 அப்படி சொல்லிட்டு அடிச்சிருக்காங்க. 867 இந்த 867 அப்படிங்கிறது கடைசியாக அடித்தது. ஓகேவா? ஸோ இந்த கடைசியாக இந்த கம்பெனி 867 அடிச்சிருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தால், அப்போ அந்த 867க்கு பவர் ஒரு தடவை எடுத்து பார்ப்போம். அப்படி எடுக்கும்போது நம்மளுக்கு 867னா 8க்கு வந்து 1, 6க்கு வந்து 9, 7க்கு வந்து 0. ஸோ நம்ம எப்படி எடுத்துருக்கோம் அப்படின்றது பார்த்திங்கன்னா, ஒன்று இந்த அதாவது 190 அப்படிங்கிறது நீங்கள் ஜஸ்ட்டு நோட் பண்ணி வைங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடைசியாக வந்து இந்த சொர்ணக்கேரத்தில் 867 அப்படிங்கிற ரிசல்ட்டுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து 8க்கு 1, 6க்கு 9, 7க்கு 0 அப்படிங்கிறது 190 அப்படிங்கிறது கடைசியாக வந்த ரிசல்ட்டுக்கும் ஒரு பவராக எடுத்து வச்சுருக்கோம். அது இல்லாமல் நம்மளுக்கு இந்த 772க்கு அப்படிங்கும்போது நம்ம 205 அப்படிங்கிறதும் ஒரு பவரில் இந்த பேட்டர்ன் படி எடுத்துருக்கோம். இது இல்லாமல் நம்மளுக்கு இங்கே 8, 6, 6, 9 அப்படின்னா என்ன வரும் அப்படிங்கிறது 2 அப்படிங்கிறது இங்கே காமிச்சிருக்கோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா 9, 6, 0, 7 அப்படிங்கும்போது நம்மளுக்கு இங்கே 1 அப்படிங்கிறதும் 3, 1, 6, 7, 2 அப்படிங்கிறதும் இந்த இடத்துல 0272 அப்படிங்கும்போது நம்மளுக்கு 2, 5 2க்கு வந்து 5 அப்படிங்கிறதும் நம்ம வந்து இங்கே வந்து கணிப்புகளாக பார்த்துருக்கோம். மொத்தம் நம்ம எடுத்த கணிப்புகள் வந்து 3 தான். இதில் பார்த்திங்கன்னா 190, 2125, 205 இவ்வளோ தான். ஸோ இதுலேருந்து நம்ம ஏபிஎஸ்சிபிசியை பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து ஏபிஎஸ்சிபிசியை பொறுத்த வரைக்கும் 90, 19, 12, 25, 2005 நம்மளுக்கு இதுலேருந்து பார்த்திங்கன்னா நம்ம மொத்தம் வந்து 3, 6 அப்படிங்கிற மாதிரி ஒரு 6 செட் எடுத்து பார்க்குறோம். 0590, 1912, 2520 அப்படிங்கிறது நம்ம ஏபிஎஸ்சிபிசி கணிப்பாக பார்க்குறோம். ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் ஒரு சிங்கிள் செட் அப்படிங்கிற மாதிரி பார்த்தா நம்மளுக்கு வந்து ஆல் போர்டில் 2 கண்டிப்பாக 2 அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு கணிப்புகளாக பார்க்குறோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து போர்டு வைஸில் நம்ம கணிப்புகளில் பார்க்குறோம் அப்படிங்கிற மாதிரி தான். எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா நம்ம கொடுத்த 190 இருந்தாலும் சரி, 125 இருந்தாலும் சரி, 205 இருந்தாலும் சரி, நம்மளுக்கு ஏ போர்டில் 1 அல்லது 2 அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளுக்கு கிடைக்கிது. ஸோ ஏ போர்டில் 1 அல்லது 2. ஓகேங்களா? ஸோ சி போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து 0 அல்லது 5 அப்படிங்கிற மாதிரி நம்ம கணிப்புகளில் பார்க்குறோம். இதுதான் நம்மளோட கணிப்புகள் இன்றைக்கி. ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் 190, 125 அப்படிங்கும்போது நம்ம சி போர்டில் 0 அல்லது 5, ஏ போர்டில் 1 அல்லது 2 அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம கணிப்புகளில் பார்க்குறோம். இவ்வளோ தான் நாளைக்குரிய நம்மளுடைய கணிப்புகள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். திரும்ப அடுத்த சந்திக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அதே மாதிரி நம்ம தினசரி நம்ம கொடுத்ததில் நம்ம இன்றைக்கி பார்த்திங்கன்னா சி போர்டில் 2 அப்படிங்கிற மாதிரி நம்ம கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே கொடுத்துருந்தோம். சி போர்டில் ஒரு நம்பர் தான் சொல்ல போனால் நம்ம எடுத்திருந்தால் கூட நம்மளுக்கு 392, 312 அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம எடுத்துருந்தோம். அதாவது நேற்று கணக்கில் வந்து 392, 312 அப்படிங்கிற மாதிரி எடுத்தோம். நம்ம பவரில் பார்த்திங்கன்னா 790 அப்படிங்கிறது ஒரு பவராக கொடுத்துருந்தோம். இருந்தாலும் இதில் வந்து நம்மளுக்கு 2 அப்படிங்கிறது சி போர்டில் டேரெக்டாக பாஸ் ஆகிருக்கும். ஸோ சொல்லப்போனால் இதே மாதிரி நம்ம தினசரி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சி போர்டு அல்லது ஏ போர்டு அல்லது ஏசி அல்லது பிசி அல்லது ஏபி அப்படிங்கிற மாதிரி நம்ம தொடர் வெற்றிகளாக கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். அதனால் மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் நம்ம மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணுறவங்க வருகிற வாரத்தில் செவ்வாய் மற்றும் சனிக்கிழமை நம்ம வந்து 4D ஒரு கணிப்புகளாக நம்ம வந்து 4D கெஸ்ஸிங் நம்ம கொடுத்துடலாம். 4Dயில் வந்து ஒரே 2 செட்டு அப்படிங்கிற மாதிரி நம்ம செவ்வாய் மற்றும் சனிக்கிழமை அப்படிங்கிற மாதிரி கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. மறக்காமல் நீங்கள் விருப்பம் இருந்தால் நம்ம மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் பண்பான காலை வணக்கம். இந்த வீடியோவில் கொடுக்கப்படும் அனைத்து தகவல்களும் பொழுதுபோக்கிற்கு மட்டுமே. இந்த கணிப்புகள் அனைத்தும் கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும். இதில் பெட்டிங் சூதாட்டம் எதுவும் இல்லை. இந்த விளையாட்டில் பணம் இழக்கும் அபாயம் உள்ளதால் கவனமாக இருக்கவும். இந்த சேனல் சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு எந்த ஒரு நபரையும் தள்ளவில்லை. மேலும் நீங்கள் பணம் இழக்கும் பட்சத்தில் இந்த சேனல் பொறுப்பாகாது.